Yeah, 1 minute. Huh? Okay. Just take the page here. Wait. I want one of you to read the glossary. Maina, in the lesson la vandu konjam words ellam nariya difficult ana words ellam irukum. So first நம்ம வந்து glossary வந்து ஒரு தடவை படிச்சுக்குவோம். And then I hope all of you would have read it. படிச்சிட்டீங்களா எல்லாரும் glossary? ஆமா. அறிவோம் மாதா. சொல்லுங்க. இந்த glossary-ல வந்து ஒரு இடத்துல மட்டும் அது தப்புன்னு தோன்றது மாதா எனக்கு. எதுமா? அந்த மமஞ்ச அப்படிங்கிறது சாங்னு போட்டிருக்கு. அது முழுகிறது தானே? ஆமா ஆமா, சிங்கிங். அது வந்து தப்பு. அது ஜி போட்டிருக்கா, சிங்கிங் கிடையாது. அது ஒண்ணுதானே, வேற எதுவும் இருக்கா? அதுவே 2 இடத்துல வந்திருக்கு மேடம். அது வந்து மஞ்சனோன் மஞ்சனே அப்படின்னு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சிங்கிங் அண்ட் கம்மிங் அப், சிங்கிங் அண்ட் கம்மிங் அப்னு வந்திருக்கணும் போல. மஞ்சனோ மஞ்சனே, மஞ்சனோன்னு மஞ்சனே. அதான், அதுதான், 2 தான். அதாவது எப்படின்னா, அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சனே, மஞ்சனோன் மஞ்சனே அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து அன்னு வரும். அமஞ்சனே. ந மஞ்சனே. ஓகே, அப்படி. அது அது தட்ஸ் a phrase மா. நம்ம இங்கிலீஷ்ல எப்படி idiomatic phrases அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி இது வந்து திஸ் இஸ் கொஞ்சம் இதா இருக்கும். பிப்பாசா குலங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த நம்ம பிரவேசால கூட பிப்பாசான்னு உண்டு, தேர்ஸ்ட், பிப்பாசா குல. அது அப்புறம் வந்து பானிய இஸ் லைக் a new word. பாருங்க, பானியம். பானிய இஸ் வாட்டர். ஓகே, பட் இட்ஸ் a new word. அப்புறம் வந்து மமஜ இஸ் அகெயின் சாங்க். அவ எல்லாமே எல்லா கேக்குமே அவ ஜி போட்டா. ஓகே, நான் என் புக்கு தான் நினைச்சேன், எல்லா மொத்தமாவே அப்படி இருக்கோ. ஓகே, அப்புறம் ருஜு புத்திஹி, that is another word. ருஜு புத்தி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது. ஓகே, அப்புறம் வந்து பட்டு, there are some adjectives also. ஷனைஹி, வஞ்சக, cheating. Okay, so this is something. இப்போ நம்ம வந்து இனிமே ஞாபகம் வச்சுக்கணும், லைக் எல்லா லெசன்லயும் we have to also start doing the பரியாயாஸ் also. நம்ம பண்ணறது இல்லை, அது பின்னாடி இருக்கிறத நம்ம பிரஷ்னாலாம் பார்க்கறதே இல்லை. பட் ஐ திங்க் நம்ம இனிமே கொஞ்சம் அதையும் பார்ப்போம். சில இடத்துல சந்தீஸ் வரும். We will not see the question and answers, but we will only see the other parts. Adla, I just thought that we have to do the Paryaya Padam so that we know more of the Paryaya Padam also. Okay. Sure. Yeah. Padingo ma. Shrigalasya Kaushalam. Shrigalaha, Shrigalasya Kaushalam is fox cleverness. Shrigalah, Shriga Akaranta Pullinga, Shrigala Shabdaha Pratama Vibhaktihi, Shashti Vibhaktihi Ekavachanam. Kaushalam इत्युक्ते कुशलस्य भावः षण् प्रत्ययः अस्ति कौशलम्. இல்ல, அததான் we have to see. இப்போ இன்னைக்கு ஸ்ரீதரன் சார் கூட எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார். அதாவது குஷலஸ்ய பாவகங்கிறது கரெக்ட், பட் அவர் வந்து எங்கிட்ட அன்னைக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஐ வாண்டட் டு கிளாரிஃபை தட் இன் தி கிளாஸ். இந்த ஷன்னுன்னு இந்த இடத்துல வந்தோன்னா அது ஷகாரா நகாரா போகும், அதாவது அன்னு பிரத்யா. நீங்க நம்ம ஷன்னுன்னு போட்டோம்னா
கௌசல்யம்னு ஆயிடும். கரெக்டா? ஷஞ்ச் இல்லையா மத்த? செஞ்சுதமா? ஆமா. ஓகே. ஓ, புரியுதா? யகாரா புரியுது. யா வந்து வரும் அதுல. யா இருக்கும். அதனால யா பூ வந்து வந்து வந்தானா நம்மளுக்கு சொல்லுங்க அந்த சொல்லுங்க மீனாட்சி மேடம். பிரதம இது வந்து இதா ஆயிக்கிறது. கூ வந்து கௌவா ஆயிக்கிறது. கூ ஓகே. இல்ல அதெல்லாம் இல்ல, இப்ப நம்ம கௌசல. வந்து அப்போ இப்ப சாரோட கேள்வி என்னன்னா, நம்ம வந்து நம்ம வந்து ஷெஞ்சு பிரத்யே சி அவர் என்ன சொன்னார், நான் சொன்னேன் அன் ஆல்சோ கேன் பி யூஸ் அண்ட் ஷெஞ்ச் ஆல்சோ கேன் பி யூஸ். ஓகே, இப்ப அண்ணு நம்ம யூஸ் பண்ணினாதான் நம்ம கௌசலம்னு சொல்ல முடியும், கௌசலான்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம ஷெஞ்சு யூஸ் பண்ணினா கௌசல்யம்னு வரும். கரெக்டா? Are you able to follow me, Meenakshi madam? ஆமா. குஷலஸ்ய பாவக அப்படின்னா சரி, இந்த பாவகக்கு ஷெஞ்சு நம்ம யூஸ் பண்ணா இப்ப இஞ்சு அப்படிங்கிறதுனால இட் இஸ் பிகமிங் இதுன்னு வச்சுங்க, விருத்தியா இருந்துன்னா குணா எடுத்துக்கிறது விருத்தியா இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கவுன்னு ஆயிடும். கவு பட் ஷல்யன்னு வந்துரும். இப்ப அண்ணு நம்ம எடுத்துட்டாதான் புரியுதா? சோ இப்ப சாரோட கேள்வி என்னன்னா, மேடம் நீங்க அப்பத்தியா, அவர் சார் இஸ் நாட் தேர், பட் அப்பத்தியார்த்தாக்கு தானே நீங்க அண்ணு சொன்னீங்க. அப்படி கிடையாது, அண்ணு சத்தித்தாந்த பிரத்யா. ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து எங்க வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அததான். சோ இந்த பர்டிகுலர் இதுல வந்து குஷலஸ்ய பாவக கௌசலம். ஓகே, கௌசலம். ஓகே, நம்ம வந்து இப்ப இப்ப நாம கௌசலம் அப்படிங்கிறது the intelligence of the fox. Okay, of the jackal or the fox, எப்படி வேணாலும். ஓகே, படிக்கவா? அஸ்மின் சித்ரே चित्रेऽस्मिन् एकः शृगोलजस्य पृष्ठे पदं निधाय तिष्ठति. अस्मिन् चित्रे एकः शृगालः अजस्य पृष्ठे पदं निधाय तिष्ठति. In this picture, a fox is keeping one of his legs on the back of a goat. இல்ல கரெக்டான அதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா அது கரெக்டான வேர்ட்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். अस्मिन् चित्रे, in this picture, एकः शृगालः, a fox, अजस्य पृष्ठे பதம் நிதாய அது வந்து keeping his leg. ஒரு நிமிஷமா. எஸ், விஜயலட்சுமி மேடம் ஏதாவது சொல்லணுமா? விஜயலட்சுமி மேடம். ஓகே, ஓகே. நிதாய என்ன ரூபம்மா? நிதாய லப்ரத்யய. சொல்லுங்க, முட்டையா சொல்லாதீங்க, சொல்லுங்க கரெக்டா. நீ தாத்து, நீ உபசர்க, தா தாத்து லப்ரத்யய. இப்போ இந்த நிதாயங்கிறதுக்கு என்ன மாதிரி மீனிங் வரும்? அத நம்ம பார்த்து சொல்லணும். கரெக்டா? நிதாயங்கிறதுக்கு வந்து எழுதி வச்சிருந்தேனே. That's a past participle, right? ஆமா, பாட்டு இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும்னா it's a past participle. அப்ப having placed. ஓகே. ஓ, நமஸ்காரம் மாதா. கேட்கவே இல்லை, எனக்கு தான் கேட்கலையான்னு தெரியல மாதா. எல்லாருக்கும் கேக்குறதாமா? கேக்குறது மாதா. எங்களுக்கு கேக்குறது மாதா. எங்களுக்கு எல்லாம் கேக்குறது. சார் ஐ அம் ஓகே மாதா, கேக்குறது மாதா. கேக்குறது பகினி. பார்வதி மேடம் வந்து வெளியில போயிட்டு உள்ள வந்தா சரியாயிடும். பாருங்க.
கேட்கலைன்னா சொல்லுங்க, ஐ வில் பண்றேன். ஓகே, கூட்டி தான் ஃபுல்லா தான். So fox has kept one of his legs. இல்ல அப்படி அததான் நான் என்ன சொல்றேன்னா, அப்ப நம்ம தமிழ்ல சொல்லும் போது காலை இதுக்கு என்ன சொல்லுவோம், கோட் ஆட்டின் மேல் வைத்து அப்படி. ஓகே, having placed his foot on the back of the goat, stands, அதாவது stands திஷ்டதி. ஓகே, புரியுதாமா? ஏன்னா இது பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டா பண்ணணும் மேடம். அப்படி கரெக்டா தமிழ்ல எப்படி மேடம் சொல்லணும்? அது இந்த படத்தில் ஒரு நரி ஆட்டினுடைய முதுகில் காலை வைத்தவாறு நிற்கின்றது சொல்லணுமா? காலை வைத்தவாறு. ஓகே, வைத்துவிட்டு having place stands இல்லையா? நிற்கின்றது. ஓகே, நிற்கிறது. ஓகே, சரி. காலை வைத்து விட்டுன்னு சொல்லணும். ஓ, அது keeping one of his legs னு பார்ட்டிசிபிள் வரும். ஓகே 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 ஓகே, அடுத்த லைன் படிங்கம்மா. இதுக்கு விவரணம் பண்ணுங்க. அஸ்மின் சித்ரே வந்து அஸ்மின் தத்சப்தம் புல்லிங்கம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். தத்து வராதுமா. அஸ்மின்க்கு எங்க இருந்து தத்து வரும்? தத்துல வந்து தஸ்மின் தானே இல்ல, புல்லிங்கமா தத்சப்தம் இல்லையாமா? சகாராந்தக. Asmin is not Tatshabdam. Tasmin is only Tatshabdam. Asmin. Dakarantaka pullinga Tatshabdaha. No. Pullinga. No. Sakataute adudane mata. இல்லம்மா, நீங்க சப்தமே தப்பா புரிஞ்சுட்டு. என்ன சப்தம்? விஜயலட்சுமி மேடம் சொல்லுங்க, என்ன சப்தம்? விஜயலட்சுமி மேடம். எஸ் மேடம். என்ன சப்தம்? அஸ்மின் என்ன சப்தம்மா? எழுதலையா நீங்க? வந்து அஸ்வத் சப்தம். இதம் சப்தக மாதா. இதம் சப்தக. இதுதான் நம்ம சில சமயம் நிறைய படிச்சிருவோம், பேசிக்கா இருக்கிறத மறந்துடுவோம். அதான். ஓகே, மியூட் பண்ணிக்கோங்கம்மா விஜயலட்சுமி மேடம். சரி, இப்போ இந்த சப்தம் வந்து நீங்க என்ன சொன்னீங்க? புல்லிங்கமா? இல்ல, இப்ப கண்டுபிடிச்சேன். சித்திரம் வந்து நபும்சகலிங்கம், அதனால இதுவும் நபும்சகலிங்கம் தான். எஸ். சகாராந்தக தத் சப்தம் தான் போட்டுக்கு மேடம். தஸ்மின் சப்தம் எழுத. தஸ்மின் நம்ம கேட்கலையேம்மா. நம்ம அஸ்மின் இதம் சப்தா நபும்சகலிங்க இதம் சப்தக சப்தமி விபக்தி ஏகவச்சனம் அஸ்மின். ஓகே. சித்திரம் அகாராந்தக நபும்சகலிங்க சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அங்க வந்து சித்ரே அஸ்மின் அப்படின்னு போட்டிருக்கு, அதனால அங்க வந்து பூர்வ ரூப சந்தி வந்திருக்கு. சித்ரேஸ்மின் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ஏகஹ ஏக சப்தக. ஒரு நிமிஷம். சித்ரேஸ்மின். ஓகே, பூர்வ ரூப சந்தி வந்திருக்கு. ஓகே. இப்போ இந்த அஸ்மின் சப்தம் வந்து சித்ரேங்கிறதுக்கு விசேஷணமா வருது, அதையும் சொல்லணும். ஓகே, நியாயமா இது அஸ்மின் சித்ரே தான் நம்ம பண்ணணும். ஓகே, அதான். So asmin shabdam, asmin is visheshanam to
சித்ரம். சித்ரே. சித்ரே. ஓகே, அடுத்தது ஷுகாலோ ஜயஸ்ய. ஷுகாலக அஜஸ்ய. விசர்க உத்வம் அப்புறம் குணாயி பூர்வ ரூபா இருக்கு. ஷுகாலக வந்து அகாராந்த புல்லிங்க ஷுகால சப்தக. அப்புறம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அஜஸ்ய அது வந்து சமஸ்த பதமா இருக்கிறதால ஷுகால. அஜஸ்ய அஜசப்தக அகாராந்த புல்லிங்க அஜசப்தக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஷுகால ஜௌ அது வந்து அப்புறம் தஸ்ய அது மாதிரி ஷுகாலஜஸ்ய. பிருஷ்டே பிருஷ்ட சப்தக அகாராந்தக புல்லிங்கக சப்தமி விபக்தி ஏகவச்சனம். பதம் பதசப்தக அகாராந்த நபும்சகலிங்க द्वितीया विभक्ति ஏகவச்சனம் போட்டிருக்கேன். கரெக்ட் தான். நிதாய நீ உபசர்க பூர்வக தா தாத்து யப் பிரத்யய. இது ஜுகோத்யாதி கணம். அப்புறம் வந்து உபயபதி சகர்மக தாத்து தாரணே போஷணே தானே அதுல வருது. திஷ்டதி ஸ்தா சப்தம் லட்லகார தாரணே போஷணே வாது இல்லையா? எனக்கு வந்து யூஸ்வலி நான் வந்து எழுத மாட்டேன், அதனால எனக்கு ஐ டோன்ட் ரைட் த ganas. I don't write, so I don't know, but I just check. I don't know. Third ganam mata. Third, I understand that it is third gana, but dhala vandu I thought dharane. Okay, let me check. I am not sure. I don't want it to go wrong. Dha to, yeah, just to bear, to support, to nourish, to protect, support, to wear, to obey. Okay. Dha dharana poshana yogo chuvotyadi. Ubeyapati sakarmaka anit. Okay. Anit. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்கம்மா. சுகாலோ அஜஸ்ய அது வந்து சமஸ்த பதம்னு இவ சொன்ன மாதிரி இருந்தது, அப்படி சொன்னாலா? ஆமா ஆமா. சமஸ்த பதம் எப்படி மேடம் வரும்? அது எனக்கு டவுட்டா இருக்கு. அவ முடிச்சுக்கிட்டோம்மா. சரி, ஓகேம்மா. ஓகே, டோன்ட் இன்டர்ஃபியர். என்ன ஆயிடும்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃப்ளோ போயிடும். ஓகே, அதனாலதான் ஐ அம் வெயிட்டிங். ஓகே, லெட் அஸ் ஃபினிஷ். திஷ்டதி சாதாத்து லட்லகாரக பிரதம புருஷக ஏகவச்சனம். அது வந்து பிரதம வாதிகணம் அகர்மக தாத்து பரஸ்மைபதி. ஓகே, தீயதே. ஓகே, அது திஷ்டதி. ஓகே, விட்டுருவோம். இப்போ விஜயலட்சுமி மேடம் கேட்ட கேள்வி, நீங்க வந்து இது சமஸ்த பதம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எப்படி அது சொல்லுங்க. இது சமாசமா சந்தியா? சமாசம். அப்படியா? ஷுகாலா ஜௌ அஜௌ ரெண்டு இருக்கு இல்லையா, அதனால வந்து சமாசா நினைச்சேன். No, no. It is only a sandhi. ஏகஹ ஸ்ருகாலஹ. அதாவது நீங்க ஏகஹங்கிற வேர்டை வந்து நீங்க முதல்ல நீங்க சொல்லும் பொழுதும் நீங்க சொல்லல. ஓகே, ஏக ஆனு ஏகஹ ஸ்ருகாலஹ அஜஸ்ய பிருஷ்டே பதம் நிதாய. அந்த ஏகஹவை நீங்க விட்டதுனாலதான் நீங்க அத சமஸ்த பதமா நினைச்சுட்டேன். கிளியர் தான்? ஓ, சரி சரி சரி. இப்ப ஏகஹ will become விசேஷணம் டு ஸ்ருகாலஹ. ஓகே, இந்த படத்தில் ஒரு நரி அஜஸ்ய பிருஷ்டே பதம் நிதாய திஷ்டதி. அதனுடைய பின் பகுதியில முதுகில் காலை வைத்துவிட்டு நிற்கிறது. ஓகே, ஓகே. ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் ஓகேயா? ஓகேமா. அடுத்த லைன் படிங்க. விஜயலட்சுமி மேடம் ஓகே உங்களுக்கு? மேடம் எனக்கு புரிஞ்சுது மேடம். ஓகே.
இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் ஒருத்தர் சொல்லும் பொழுது நம்ம நடுவுல போனோம்னா அவளுக்கும் மறந்து போயிடும், நம்மளுக்கும் மறந்து போயிடும். ஸோ லெட் அஸ் வெயிட். ஒரு பர்சன் ஒரு சென்டென்ஸ் முடிக்கட்டும், அப்புறமா நம்ம we will all it's only a discussion class. Everybody is sailing in the same boat. Okay, so let us all wait and then we will have a discussion. Yeah, read the second line also. कथय किं निमित्तं स तथा तिष्ठति. Tell why it is stand, என்ன காரணத்தினால அது அப்படி நிற்கிறது. கதைய வந்து லோட்லக்கார மத்தியம் புருஷ ஏகவச்சனம். கதை வந்து சுராதிகணம் உபயபதி சகர்மக தாத்து. கரெக்டா மாதா? கிம் வந்து கிம் சப்தக நபும்சகலிங்கம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். நிமித்தம் நகாராந்த இது நபும்சகலிங்கः அகாராந்தः நிமித்த शब्दः द्वितीया विभक्तिः एकवचनं. स தத் சப்தஸ்ய புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அதுல அங்க வந்து விசர்கஸ்ய லோபக இருக்கு. ததா அவ்யயம் தஸ்மின் சமயே. அதுக்கும் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கும் நம்ம ஒண்ணு சொல்லியிருக்கோம்லமா, தத்தாவ தால் பிரத்யய. கொஞ்சம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. திஷ்டதி ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதனால ஓகே ஓகே. சோ டெல் எதனால சொல்லு, எதனால சொல்லுங்க. அதாவது படிக்கிறவாளுக்கு எந்த காரணத்தினால அது அப்படி நிற்கிறது. இப்ப இந்த கதைய அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் வரும்? பவான் துவம் துவம் கதைய. பவான் வருமா? இல்ல வராது, மத்தியம புருஷன் துவம். Okay. Yeah. Anybody now has any doubt in this? You can ask. Yeah, Meenakshi madam, you can mute yourself. Oh, thank you. Okay. So we can go to the next one. Sitaraman sir, can you go? अस्तु माता. अयं शिगालः पानीयं पातुं वापिं गतो जले ममज्ज. இந்த நரி தண்ணீர் குடிப்பதற்கு. ஒரு நிமிஷம் பார்வதி ஹரிஹரன் மேடம் சொல்லுங்க. ஹரியோம் மாதா. இந்த கதைய அப்புறம் கிம் நிமித்தம், அது வந்து கிம் வந்து பிரதமா விபக்தி தானே மாதா? தித்யா விபக்தின்னு சொன்ன இல்லையா? என்ன காரணம் இந்த நரி என்னன்னு தானே நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து சஹ கிம் நிமித்தம் கதா திஷ்டதி அப்படி எடுத்துக்கணும். ஓகே, என்ன காரணம் அப்படின்னு தானே எடுத்துக்கணும். அப்ப பிரதமா விபக்தி தான் வரும். காரணத்துக்காக நியாயமா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நீங்க எப்படி பண்ணுவேன்? என்ன காரணம், என்ன காரணத்திற்காக, எந்த காரணத்திற்காக. அப்ப நம்ம இதை எப்படி சொல்றோம்? எந்த காரணத்தை முன்னிட்டு அப்படின்னு அவன் இப்படி நிற்கிறான், எதை காரணமாக கொண்டு அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்படிதான் கொண்டு வரணும். ஓகே ஓகே. This comes in Dvitiya. சரி மேடம். ஓகே. த்விதியா அப்பனா புல்லிங்கமா வருமா மாதா? அது என்னமா? நபும்சகலிங்கம். ஆமா, நபும்சகலிங்கத்திலே த்விதியாவா எடுத்துக்கணுமா? ஆமா 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 ஆமா. சரி சரி. நான் பிரதமா தான் போட்டிருக்கேன். நானும் பிரதமா போட்டிருந்தேன். அதான் அதாவது அது ஒரு verb அப்படி முடிஞ்சு போயிடுமா? துவம் கதைய. ஓகே, நீங்கள் சொல்லவும், நீ சொல்லு,
சஹ கிம் நிமித்தம் ததா ஆ. திஷ்டதி அப்படி. புரியுதா? அதான் ஓகே மாதா. அதான் எங்க சார் சொல்லுவாரு, நம்மளே நம்ம வந்து இவ்வளவு யோசிக்கிறோம்னா இந்த புக்கை எழுதினவர் வந்து எவ்வளவு கிரேட்டா இருக்கணும், எவ்வளவு யோசிச்சிருப்பாரு அவரு, நம்மள இவ்வளவு குழப்பறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ட்ரூ. யா சீதாராமன் சார். ஓகே மாதா. இப்போ பிரிச்சு அயம் ஷிகாலகா பானீயம் பாத்தும் வாபிம் கதகா ஜலே மமஜ்ஜ. அயம் ஷிகாலகா, அதாவது இந்த நரி தண்ணீர் குடிப்பதற்காக வாபிக்கு குளத்திற்கு சென்று அங்க வந்து அதிலே மூழ்கி விட்டது. மூழ்கி இருக்குன்னா அதுல சிங்க் ஆகுது. அயம் மகாராந்த புல்லிங்க இதம் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஷிகாலகா ஷிகால சப்தம் புல்லிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பானீயம் பானீய சப்தம் த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். பாத்தும் பாத்தும் வந்து பாதாத்து துமுன் பிரத்யய அவ்யயம் ஆயிடுத்து. வாபிம் ஈகார ஸ்ரீலிங்கக வாபி சப்தக த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். கதக கம் தாத்துகோ த இக்த பிரத்யய புல்லிங்கம் கதக. ஜலே வந்து அகாராந்தம் புல்லிங்க அல்லது ஜலம் வந்து 2 லிங்கத்துல இருக்கு, புல்லிங்கம் நபும்சகலிங்கம். ஜலசப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். மமஜ்ஜ லிட்லகாரக பரஸ்மைபதி, அது மமஜ்ஜ லிட்லகாரம். தாத்து மஸ்ஜி தாத்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம். 6 வருது. அது துதாதிகண பிரதம புருஷ ஏகவச்சனம். சாரி, பிரதம விபக்தின்னு சொல்லிட்டோம். பிரதம புருஷ ஏகவச்சனம் துதாதிகண. துதாதிகண நீங்க வந்து இத மமஜ்ஜன்னு அமஜ்ஜத்துன்னு கூட மாத்திக்கலாம். ஓகே, மஜ்ஜிதவான்னு சொல்லலாம், மஜ்ஜிதவான்னு சொல்லலாம்னு இருக்கு இல்லையா? இல்ல அமஜ்ஜத்துன்னு போடுவோம். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு கர்மணி எல்லாம் பண்ணும்பொழுது இட் இஸ் ஈஸியர் டு டு தட். அமஜ்ஜத் ரெண்டு வச்சிருக்கேன். அமஜ்ஜத் அமஜ்ஜத்னு இருக்கு. வந்து நீங்க அந்த டெரிவேஷன் சொல்லுங்க. பானியம் வந்து பானிய சப்தம், அது தண்ணீரை குடிப்பதற்காக. அதனால இது வந்து த்விதீயா விபக்தி ஏகவச்சனம் அகார சப்தம். புல்லிங்கம் அல்லது நபும்சகலிங்கம் ரெண்டுமே வர மாதிரி. இல்ல அது எப்படி வந்தது அது? அதுக்கு ஒரு டெரிவேஷன். பாதாத்து இல்லையா? பானா குடிக்கிறது தானே. பாதாத்து அதை நான் டெரைவ் பண்ணல மாத்தா. பானியன்னால அந்த கிளாஸரியை பார்த்துட்டு பானி என்ன நேர வாட்டர் அப்படின்னு எடுத்துட்டேன். நான் சொல்லுவேன். சரி, இப்ப நீயங்கிறது நம்மளுக்கு எங்க வரும்? நீய அப்படின்னாக்க ஆனையத்தி, அதுல இருந்து நீயன்னு வரும். அப்படி வேற யாராவது பண்ணிருக்கேளா? ஆமா, குடிக்க கூடியன்னு வருமா மாத்தா? அது அனியர் மாத்தா. இட் இஸ் ஆக்சுவலி அனியர். இருங்க இப்ப நம்மளுக்கு உடனே ஒரு क्वेश्चन வரும்ல. பா பிளஸ் அனியர், பா பிளஸ் அனியர், so that becomes paniya. Okay, paniya is drinking. Paniyam patum. அப்போ that which is, அதாவது பனியரும் அது இன்னொன்னு நம்ம பண்ணுவோமே சார், தவ்யத் and aniyar, they come for karma, right? ஆமா. சோ கர்மமா அது கர்மாவா வரும்போது இந்த பானியம் சொல்றது that which should be drunk, that which is to be drunk, அத மாதிரி. ஓகே, அத மாதிரி நம்ம அத நினைச்சுண்டு இந்த பானியம் இஸ் வாட்டர். இங்க வந்து பா பிளஸ் அனியர் தான் வரும். ஓகே, சோ பானியம்.
பா பிளஸ் அணியர் இது. ஓகே, அணியர். ஓகே, அப்ப அணியர் பிரத்யே வரும். ம். அப்புறம் வந்து உங்களுக்கு பாத்தும், பாத்தும் வந்து துமுன் ஆயிடுறது. அப்போ பானீயம் பாத்தும், பாத்தும் அப்பீம் என்னது? இந்த ட்ரிங்கபிள் வாட்டரை குடிக்கிறதுக்காக. வாபீம் கத்தக. ம், ஓகே, வாபீம் கத்தக ஜலே மமஜ்ஜ. மமஜ்ஜ. இது எப்படி நீங்க வந்து இது பண்ணுவேன், மீனிங் சொல்லுவேன், எப்படி நீங்க சென்டென்ஸ்? இந்த நரி குடி தண்ணீரை குடிப்பதற்காக அந்த வாபி குளத்திற்கு சென்று. குளம் இல்லை, வெல்லு சார். வாபினா கிணறு தான். கிணத்துக்கு சென்றது, கிணத்துக்கு கத்தகா சென்றது, அங்கே தண்ணீரில் மூழ்கியது. ஓகே, சென்றது கிடையாது சார். கத்தகான்னு முடிஞ்சிருத்தேன்னு பார்த்தேன் நானு. சென்றது இல்ல, சென்றுனா கம்மியன்னு வரணும். இப்ப நீங்க பாத்தும் அப்படின்னா என்னது சார்? பார்த்தோம்னா துமுன்ல இருக்காது. அதான் குடிப்பதற்காக, எப்படி சொல்லுவேன்? குடிப்பதற்காக அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ கத்தோன்னு இருக்கிறதுனால கத்தகான்னு வந்துருத்தேன். கம்மியான்னு இருந்திருந்ததுன்னா. அப்போ நீங்க கரெக்டா, நான் இப்பதான் மீனாட்சி மேடம் கிட்ட சொன்னேன், அந்த இட்ட தவத்தோ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அந்த பாஸ் பார்ட்டிசிபல். ஓகே, அந்த கிணத்திற்கு சென்று பாஸ்ட் டென்ஸாவே போடுங்க. எப்படி போடுவேன்? கரெக்ட். கிணத்திற்கு சென்று அந்த தண்ணீரில் மூழ்கியது. இன்னும் கூட கொஞ்சம் நல்ல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப சுமாரா இருக்கு. இந்த நரி தண்ணீரை குடிப்பதற்காக கிணற்றை அடைந்து அப்படின்னு சொல்லுவோம். கிணற்றை அடைந்து ஜலத்தில் மூழ்கியது. அப்படிங்கிற மாதிரி தானே வரும். Yes, Vijayalakshmi madam, you wanted to say something. தண்ணீரை குடிப்பதற்காக கிணற்றுக்கு சென்ற அந்த நரி ஜலத்தில் மூழ்கியது. சரியா? சரியா வரும். ஏன்னா ஐயம்னு முன்னாடி இருக்கிறத பின்னாடி போட்டுக்கலாம். பின்னாடி போட்டுக்கலாமே, அதுக்காக சொல்றேன். பானியம் பாத்தும் வாபிம் கதவு அயம் தண்ணீரில் மூழ்கியது போட்டுக்கலாம். கிணற்றில் இறங்கின்னு போடலாமா? கத்தகா இந்த இடத்துல சொல்ல முடியாது. கத்தகன்னா வாப்பியும் அது கிட்டக்க போச்சு, அவ்வளவுதான். அதுல தண்ணி போகட்டும்னால இந்த இடத்துல மீனிங்கா கிணற்றில் இறங்கி தண்ணீரில் மூழ்கியது அப்படி போடலாமா? இறங்கு அப்படின்னா அது வந்து வேர்டு டிஃபரெண்டா இருக்கணுமா? இங்க வந்து இறங்குற வேர்டே இல்லையே, கத்தக தானே இருக்கு. ஓகே, கிணற்றை அடைந்தேன்னு வருமா? கிணற்றை அடைந்து நீரில் மூழ்கியது. மாதா அவங்க சொல்றது சரியா இருக்கு மாதா. பானியம் பாத்தும் வாப்பிங் கத்தோ கத்தகா அயம் ஷிகாலகா ஜலே மமஜ்ஜ, அது சரியா வந்துடும். தண்ணீர் குடிப்பதற்காக கிணற்றுக்கு சென்ற அந்த நரி தண்ணீரில் மூழ்கியது. Okay, I think that will be the best one. Has anybody got any other translation? Okay, அடுத்தது சார். தேன பகிர்கந்தும் பகவக யத்னாக கிருத்தாக. வெளியில வரத்துக்கு, வேலையில வரத்துக்கு, அதாவது அதுக்கப்புறம் ஃபுல்லா அது வந்து வெளியில் வருவதற்கு நிறைய பிரயத்தனங்கள் செய்தது. தேன தகாராந்த புல்லிங்க தட்சப்தகா திருத்தியா ஏகவச்சனம் பகிஹி அவ்யயம் கந்தும் கம் தாத்து துமுன் பிரத்யயா பகவக உகாராந்த புல்லிங்க பகுஷப்தக பிரதமா விபக்தி பகுவச்சனம் யத்னாக அகாராந்த புல்லிங்க யத்ன சப்தக பிரதமா விபக்தி
பகுவச்சனம். கிருதாக கிரு தாத்து தவத்து பிரத்யேக கிருதாக பகுவச்சனத்துல வருது. எங்க சார் அங்க தவத்து வந்திருக்கு? தவத்து இல்ல, சாரி, கிருத்தாக தா பிரத்யா தா பிரத்யேக தா பிரத்யா கிருத்தாக பகுவச்சனத்துல சொல்றது. நிறைய முயற்சிகளை செய்தது, வெளியில் வருவதற்கு நிறைய முயற்சிகளை செய்தது. சக இருங்க ஒரு நிமிஷம். இத வந்து இது எதுல இருக்கு சார்? இது என்ன கர்மணியில இருக்கா கர்த்தரியில இருக்கா? அதான் இது வந்து கர்த்தரியில இருக்கு. அதனால் தேன திருத்தியால ஆரம்பிச்சு கர்த்தரியில இருக்கு. கர்மணிக்கு சக சொல்லுங்க மாட்டா, அவசரப்படாதீங்க சார். இது எங்க சார் கர்த்தரியில இருக்கு? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அதனால் தேன பகிர்கந்தும் வெளியிலே வருவதற்கு நிறைய பகவக யத்னாகா கிருத்தாகான்னு இருக்கு இல்லையா? அதுக்காக ஓஹோ தேன கிருத்தாகா, அதனால் செய்யப்பட்டது தானே இருக்கு. கர்மணி தான் இருக்கு. கர்மணியை கர்த்தரின்னு சொல்லிட்டேன் சொல்லும் போது. சாரி, இல்ல கர்மணி தான் நினைச்சிட்டு இருக்கேன், சொன்னதை கர்த்தரின்னு சொல்றேன். நான் மாத்தி வச்சிருக்கேன் கர்மணியில. ஓகே, அப்போ இத கர்த்தரியில மாத்துங்க. சக பகூன் யத்னாகா கிருத்தவான். பகிர்கந்தும் யத்னாகா கிருத்தவான். யத்னாகான்னு வருமா? முயற்சிகள்னு சொல்றேன். கொடுத்திருக்கு கர்மணியில. ஆமா, எத்தனா தான் கொடுத்திருக்கு. அப்புறம் நீங்க அப்படி யத்னாகான்னு த்வித்தியாலையும் எழுதுவேன். கர்த்தரினா த்வித்தியா வரணும்ல கர்ம பதம். பகூன் போட்டேல்ல. பகூன் யத்னான் யத்னான் வர யத்னான் கிருதம் யத்னான் கிருத்தவான். அவ்வளவுதான். யத்னான் கிருத்தவான். பகிர்கந்தும் யத்னான் பகூன் யத்னான் கிருத்தவான். பகூன் யத்னான் கிருத்தவான். சோ பாருங்க, ஒரு சென்டென்ஸ்க்கு we are taking so much time. Does anybody have any doubt here? Can we go to the next sentence? கர்த்தரி கர்மணி. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ். அடுத்து கிந்து தே சர்வே. we have done all. ரெண்டாயிடுத்து. ஓகே, போதும் சார். அஸ்து, thank you. விஜயலட்சுமி மேடம் பண்ணுங்க. மேடம் நான் இங்கதான் ட்ரை பண்றேன் மேடம், எழுதல. அப்ப பண்ணாதீங்கம்மா. we don't want to waste time. எனக்கு கொஞ்சம் கை எழுத முடியல மேடம், அதனால நான் எழுதுறத கொஞ்சம் அவாய்ட் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. That's okay ma. So it's okay. No exam or it's only like we are just recollecting what we have studied. Okay, இதெல்லாம் டென்ஷனே ஆகக்கூடாது. பாலா மேடம் ட்ரை பண்ணுங்க. பண்ணிருக்கேல? அறிவும் மாத்தா பண்ணிருக்கேன் மாத்தா. ஓகே. கிந்து தே சர்வே முதா அபவத். ஒரு நிமிஷம். இந்த இதுல வந்து ஆனால் அபவன் முதா அபவன் ப்ளூரல் நல்ல. முதா அபவன், ஆனால் அவை அனைத்தும் வீணாகிவிட்டன. கிந்து அப்படின்னா ஆனால், தே தகாராந்த புல்லிங்க தத்சப்த பிரதமா விபக்தி பகுவச்சனம் தே. சர்வே அகாராந்த புல்லிங்க சர்வசப்த பிரதமா விபக்தி பகுவச்சனம் சர்வே. முதா அவ்யயம். அபவத் பூதாத்துஹு பரஸ்மைபத்யாம் லட்லகார லங்லகார பரஸ்மைபத்யாம் லங்லகார பூதகால பிரதம புருஷ ஏகவச்சனம் அபவத். இந்த முதா அபவத் அப்படிங்கிற நீங்க முதல்ல இருந்தே அபவத்னு எழுதிட்டேன். அது அபவன் தாமா? அபவன், சாரி மேடம், பகுவச்சனம். பிரதம புருஷ லங்லகார பிரதம புருஷ பகுவச்சனம் அபவன்.
கரெக்டா மேடம்? இப்போ சர்வே அபவன், அந்த சர்வேக்கும் அபவனுக்கும் நடுவுல முதா வந்து இஸ் இன்டிக்ளைனபிள். ஓகே, அப்ப என்ன வேர்டு வந்திருக்கணும்? என்ன வேர்டு வரல? என்ன வேர்டு யத்னாஹ வரணும் மேடம். யத்னாஹ. தே யத்னாஹ சர்வே முதா அபவத்துன்னு வரணும். சர்வே யத்னாஹான்னு வரலாம் இல்லையா? அந்த யத்னாஹுக்கு தான் இது விசேஷணமா வந்திருக்கு. தே, அதாவது தே சர்வே அப்படின்னா யத்னாஹ சர்வே. ஓகே, யத்னா அஸ்து மாதா. யத்னாஹ சர்வே முதா அபவன். அத்ராந்தரே கோப்யஜः பிபாசாகுலः பரிப்ரமன் தத்ராகதः. இதற்கிடையில் ஏதோ ஒரு ஆடு தாகத்தினால் பீடிக்கப்பட்டு இங்கும் அங்கும் அலைந்து விட்டு அங்கு வந்தது. அத்ராந்தரே வந்து அத்ர பிளஸ் அந்தரே சவர்ண தீர்க்க சந்தி இருக்கு. அத்ர வந்து ஏதத் பிளஸ் த்ரல் பிரத்யை அத்ர. அந்தரே அகாராந்த நபும்சகலிங்க அந்தர சப்த. அத்ராந்தரே ஒரே வேர்டா எடுத்துக்கோ. சரி, அத்ராந்தரே. அத்ராந்தரே is indeclinable in the meanwhile. ஓ சரி மேடம். I think you have not seen the glossary. Glossary there. அந்த இடத்துல போல இருக்கு. ஓகே. ஓ ஆமா மேடம் இருக்கு. இந்த அத்ராந்தரே always நம்ம பிரிக்க வேண்டாம். இட்ஸ் சரி மேடம். கோப்யஜஹ கஹ பிளஸ் அபி பிளஸ் அஜஹ. கஹ பிளஸ் அபில வந்து விசர்கஸ்ய உக்தம், அதுக்கப்புறம் பூர்வ ரூப சந்தி இருக்கு. அபி பிளஸ் அஜஹல வந்து என் சந்தி இருக்கு. கோப்யஜஹ. பிபாசா குலஹ, பிபாசா பிளஸ் ஆகுலஹ அப்படின்னு பிரிச்சிருக்கேன் மேடம். அது அந்த பிபாசா குலங்கிறது ஒரு சப்தம், சமஸ்த பதம். அஸ்து மாதா. அப்படி பிரிச்சு சமஸ்த பதம். அது எப்படி இது பண்ணுவேன்? பிபாசா பிபாசையா ஆகுலஹ. அவ்வளவுதான். அதத்தால் நீங்களே சொல்லிட்டேன். அப்ப பிபாசையா ஆகுலஹ. அப்ப என்ன தத்புருஷ சமாச? திருத்தியா தத்புருஷ சமாச. அவ்வளவுதான். ஓகே. பிபாசா குலஹ பரிப்ரமன். அது வந்து பரி பிளஸ் பிரம் தாத்து பிளஸ் சத்ரு மேடம். எஸ், பரிப்ரமன். தத்ராகதஹ, தத்ர பிளஸ் ஆகதஹ அப்படி போட்டிருக்கேன். தத்து பிளஸ் த்ரல்லு வந்து ஆங் பிளஸ் கம் பிளஸ் இக்த. அது வந்து தத்ராகதஹ அப்படின்னு. இதற்கிடையில் ஏதோ ஒரு ஆடு தாகத்தினால் பீடிக்கப்பட்டு இங்கும் அங்கும் அலைந்து விட்டு அங்கு வந்தது. சுற்றி அலைந்து அங்கு வந்தது. ஓகே, அஸ்து, தன்யவாதம். பார்வதி ஹரிஹரன் மேடம் பண்ணிருக்கீங்களா? நமஸ்காரம் மாதா. இல்ல மாதா, ஆக்சுவலி இது வரைக்கும் தான் பண்ணிருக்கேன். செகண்ட் பேரா தான் பண்ணிருக்கேன். ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் பண்ணிருக்கீங்களா? நமஸ்தே ஜி, பண்ணிருக்கேன், படிக்கிறேன் ஜி. ஓகே, ட்ரை பண்ணுங்க. அப்ரிச்ச சுகாலம் சகே அபி மதுரம். அப்ரிச்சஞ்ச சுகாலம் சகே அபி மதுரம் மதுரம் ஜலம் இதி. இதுல வந்து அப்ரிச்சத்துங்க வந்து பிரிச்சு தாத்து 6PA லங்லகாரக ஏகவச்சனம், பிரதம புருஷ ஏகவச்சனம். அப்ரிச்சத். ஷிகால் ச அவ்யயம். அடுத்தது ஷிகாலம். இல்ல 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 வந்து அந்த இது வந்து சரியா பிரிக்கணும். அப்ரிச்சம் ச. ஓ, அப்ரிச்சம் ச.
ஏன்னா அது இஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஆமா 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 இஞ்சி வந்திருக்கு. அதனால அப்ரிச்சம் ச. அப்ரிச்சம் மேலும் மேலும் என்ன எழுதியிருக்கேன்? மேலும் கூறியது, மேலும் சிகாலம். அதாவது மேலும் கேட்டது, கேட்டது. ஆடு வந்து சிகாலத்தை பார்த்து கேட்கறது. சோ அப்ரிச்சம் ச. சிகாலம்க்கு இது எப்படி அப்ரிச்சம்னா எனக்கு தெரியல. அதாவது அப்ரிச்சம் அப்ரிச்சம் ச. அப்ரிச்சம் அப்ரிச்சத்துனா லங்லக்காரம் வரும். அப்ரிச்சம்னாக்கா எனக்கு அதாமா அப்ரிச்சத்து தான் அது ஆக்சுவலி. ஓகே ஓகே. சந்தி சந்தி சந்தினால அது வந்து அப்ரிச்சம், அது அப்ரிச்சம் ச அப்படின்னு இருக்கிறது. இப்ப வந்து எப்படி நீங்க இதை பிரிக்கணும்னா அப்ரிச்சத் ச. ஓகே. ஆமா ஆமா. அப்ரிச்சத் ச அப்படின்னு போடும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த சந்தி வரும். அல் சந்தி. சந்தினால அப்ரிச்சம் ச. அந்த தகாராந்த வந்து தா வந்து பஞ்சமாட்சரம். பஞ்சமாட்சரம் பஞ்ச அததான் பஞ்சமாட்சரமா அப்ரிச்சம். ஆக்சுவலி இது ரெண்டு அப்ரிச்சத் ச அப்படின்னு சொல்லலாம், அப்ரிச்சம் ச அப்படின்னு சொல்லலாம். பட் லெட் அஸ் டேக் இட் ஈஸியர். இன்னும் அப்ரிச்சம்னா யூ வில் ஹேவ் 2, 3, 4 சூத்திரம்ஸ். வி ஜஸ்ட் டேக் அப்ரிச்சத் ச. பார்த்துட்டு கேட்டது, கேட்கறது. சிறுகாலம் இதை நரியை கேட்டது. என்ன கேக்குன்னா சகே அப்பி மதுரம் ஜலம் இதி. சகேனா ஃப்ரெண்டு, அது நண்பா இது வந்து இனிமையான தண்ணீரா அப்படின்னு கேக்குறது. சகே அப்படின்னு சொன்னாக்க சம்போதன பிரதமா, நண்பா அப்படின்னு இது பண்றதுனால சம்போதன பிரதமா. ஆகாராந்த ஸ்ரீலிங்க சதி சகி சப்தசிய சம்போதன பிரதமா இது சகே. திருப்பி சொல்லுங்க. ஆகாராந்த கிடையாது, சாரி சகி சகி தானே ஜி, சகி. ஆமா. அப்போ ஈகாராந்த, சாரி ஈகாராந்த சகி சப்தம் போட்டிருக்கேன், ஆகாராந்தம் போட்டுட்டேன். ஈகாராந்த சகி சப்தஸ்ய சம்போதன பிரதமா சகே. அப்பி அவ்யயம். மதுரம் வந்து விசேஷனம் டு ஜலம். இங்க ஜலம் வந்து அகாராந்த நபும்சகலிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இதி அவ்யயம். அதனால இது வந்து நிறைய கேட்டது. இன்னும் இது வந்து இனிமையான தண்ணீரா அப்படின்னு கேட்கறது. அடுத்தது ஷிகாலக பரேஷாம் வஞ்சனே நிதராம் பட்டுகுகு. ஷிகாலக நரி வந்து ரொம்ப, அதாவது வஞ்சகமான, மற்றவர்களை முழுதும் வஞ்சிப்பதில் புத்திசாலி அப்படின்னு எழுதியிருக்கேன். எல்லாரையும் வஞ்சிப்பதில் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஷிகாலக அகாராந்த புல்லிங்க ஷிகால சப்தசிய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பரேஷாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவ்யயமா இருக்கு, மற்றவர்களை அப்படிங்கிற மாதிரி வருது. வஞ்சனே இல்ல, பரேஷாம் வந்து உங்களுக்கு மற்றவர்களுடையன்னு வராது. பரங்கிற சர்வநாம சப்தத்தோடு ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் வரும். அப்ப அவர்களுடைய அப்படின்னு வந்துருமே ஜி அது. ஆமா, பரவாயில்ல, அந்த மீனிங் அப்படிதான் வரும். ஓகே ஓகே. ஆனா அவ்யயமா இங்க கிடையாதா? இல்ல, இங்க பரேஷாம் வந்து உங்களுக்கு இப்படிதான் வரும். ஓகே. இது த்வித்தியாவோட அர்த்தத்தை கொடுக்கும். நிறைய ஷஷ்டி விபக்தி வந்து த்வித்தியாவோட அர்த்தத்தை கொடுக்கும். ஓகே ஓகே. ஆமா, இப்போ வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுது மாம் பாத்து அப்படின்னு சொல்றோம். மம கல்யாணம் கரோத்து அப்படிங்கிறோம். மம கல்யாணம் கரோத்துனா எனக்கு நல்லதை செய் அப்படின்னு வருது. அப்போ நிறைய வந்து உங்களுக்கு ஷஷ்டி வந்து மீனிங்க பொறுத்து இப்படி பாத்திக்கணும். கான்டெக்ஸ்டுவலா. ஓகே, அப்ப அவ்யயம் கிடையாது. ஓகே. வஞ்சனே அகாராந்த நபும்சலிங்க வஞ்சன சப்தசிய சப்தமி விகத்தி ஏகவச்சனம். வஞ்சனையால் அப்படின்னு போட்டு எடுத்து, வஞ்சிப்பதில் அந்த மாதிரி ஆள் கிடையாது, வஞ்சிப்பதில் நிதராம்
அப்படின்னா ஃபுல்லி முழுதும் ஒரு அவ்யயம், ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறோம் இல்லையா, நிரம்ப புத்திசாலி. நித்தராம் நிரத்தம் always. நிதராம் அப்படின்னா ஃபுல்லி புத்திசாலி, ரொம்ப புத்திசாலிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவ்யயம். பட்டுகு அப்படின்னா கிளவர். அகாராந்த புல்லிங்க பட்டு உகாராந்த புல்லிங்க பட்டு சப்தஸ்ய ஏகவச்சன பிரதமா விபக்தி. இப்ப வஞ்சனங்கிற சப்தம் வந்து அதை திருப்பியும் டிரைவ் பண்ணுங்க. வஞ்சன வஞ்சு தாத்து, ம் ஆனா அது எழுதல நானு. வஞ்சன ஆனா சேர்ந்திருக்கு இல்லையா வஞ்சன. ஆனா வருதுன்னா என்ன பிரத்யம் வரும்? ஷஞ்சு பற்றி இல்ல இப்ப சொன்னோமே. ஷஞ்சலம் பிரதிதா. இது இல்ல வந்து இல்ல இப்ப தாத்து சொல்லிட்டேன். இல்ல இப்ப சொன்னோம். தான் வரணும். ஓகே ஓகே ஓகே. வஞ்சு தாத்து அன்தானா அன் பிரத் ல்யூட் பிரத்யம். ஓகே ஆமா சரி. ஓகே ஓகே சாரி. ஓகே 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 ஓகே. அடுத்தது படிக்கணுமா ஜி? நீ 2 படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன், 2 படிச்சிட்டேன். ஓகே அப்போ விட்டுருவோம். யா so it's going to be yes சீதா லட்சுமி மேடம். இல்ல மேடம் இதுல இந்த நீங்க 2 டிவைஸ்ல வரேன், அதனாலதான் உங்களுக்கு வந்து எக்கோ சவுண்ட் வருது. நீங்க ஏதாவது ஒரு டிவைஸ்ல வரணும். இப்ப நானே இன்னும் ஒரு டிவைஸ் ஆன் பண்ணி வச்சிருந்தேன்னா எங்க ஆட்ல இருந்து எக்கோ சவுண்ட். ஓகே இப்ப வராது மேடம். இப்போ இன்னொன்னு இப்ப கரெக்டா இருக்கு. சொல்லுங்க. இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, அதனால தான் அதையும் போட்டுருந்தேன். ஓகே இந்த சக்கஹா வந்து இந்த சக்க சப்தம்ல தானே மேடம் சக்கே வரும், இக்காராந்த வருமா? அகாராந்த தான் சக்க சப்தத்துல சக்கஹா வருது, சக்கே வரும் இல்லையா? சக்கீரம் சக்கியா. உங்களுக்கு அகாராந்தா வந்தானா ஏகாராந்தம் வந்து வராது சம்போதனம். புரிஞ்சுக்கோங்க. இப்ப ராம சப்தத்துல ராமங்கிறது தான் சம்போதனம் வரும். ஹரி சப்தத்துல தான் ஹரேங்கிறது சம்போதனத்துல வரும். சீதா சப்தத்துல தான் சீத்தே வரும் சம்போதனத்துல. ஓகே 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 சரி. அப்புறம் இன்னொன்னு இந்த பரேஷாம்ல வந்து இந்த பரம் சப்தம்ல தான் பரேஷாம் சஷ்டி வச்சு பகுவச்சனம் வருது. ஆமா பர சப்தம். இட்ஸ் a சர்வநாம. ஆமா இட்ஸ் a சர்வநாம சப்தம். நம்ம நிறைய இதோட நிறைய நம்ம படிச்சது கிடையாது. ஓகே இல்ல அது பரம் சப்தம்ல தான் அது வர பரேஷாம். பரம் வந்து வேற, பரம் வேற, பரம் மீனிங்கே வேற. பரம் ஓகேமா. நீங்க பிரதமா விபக்தியில பரம் வேற மாதிரி வருது ஏதாவது இல்லமா. இப்ப பிரதமா விபக்தியில நபும்சகலிங்கமா இருந்தது, சர்வநாம சப்தம் நபும்சகலிங்கமா இருந்ததுன்னா உங்களுக்கு பரம் தானே வரும். இல்ல அததான் சொல்றேன், பரம் தான் சொல்றேன், பரம் சப்தம் தான் வரும்ன்றேன். அப்ப பரம் சப்தம் கிடையாது, அப்படிதான் பலதான் சப்தம். பலதான் சப்தம். பலம் வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான் பலம். ஹலோ ஓகே. நபும்சகம்னா உங்களுக்கு வந்து அகாராந்த நபும்சகலிங்கம்னா உங்களுக்கு மகாராந்த எங்க வரும்? இதுலதான் வரும். பிரதமா விபக்தி துத்தியா விபக்தி ஏகவச்சனத்துலதான் வரும். ஓகே. சப்தத்துல வந்து மகாராந்த வராது. ஓகே ஓகே சரி மேடம். ஓகே புரியுதா? புரியுது மேடம். இது கொஞ்சம் வேற ப்ராப்ளமா இருக்கு. ஓகே yeah, I think we stop here because I'll go with if anybody has any more doubt, then I can stop this recording and the next one in the next class. No doubt? Okay.